இந்திய ஜனநாயக கட்சியின் பெரும்பான்மை பொறுப்பாளர்கள் அதிமுக பாஜக கூட்டணியே தொடர வேண்டும் என வாக்களித்திருப்பதால் கட்சியினரின் விருப்பத்துக்கிணங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தபடி 2026 தேர்தலை சந்திப்போம் என ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் ஐஜேகே சட்டமன்ற தொகுதிகளின் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் பொருளாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கட்சியினரின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், கட்சித் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலாளர் சண்முகம், துணை பொதுச் செயலாளர்கள் ஆனந்த முருகன், செந்தில்குமார் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், அரசியல் கட்சியை பொறுத்தளவில் உட்கார்ந்திருந்தாலும் பதவி வரும், தூங்கினாலும் பதவி வரும் என்கிற நிலை இருந்தால் நாட்டுக்கும் நல்லதல்ல, அந்த கட்சிக்கும் நல்லதல்ல என தெரிவித்தார். மேலும் ஐஜேகேவை பொறுத்தளவில் ஒவ்வொரு தொண்டரும் அந்த கட்சியின் தலைவர்தான் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரசியலில் இருக்கிறது இந்த மாதிரி போட்டியில் மற்ற கட்சிகள்லாம் 100 வருஷம் 110 வருஷம் ஆச்சு. அது இருந்ததுனாலேயே நல்ல கட்சின்னு சொல்ல முடியாது. அது நல்ல கட்சியாக இருக்கிறதுக்கு விட கெட்ட கட்சியாக இருந்ததுக்கு ஒருத்தர் நீண்ட நாள் ஆள விட்டது தான். எப்பவுமே ஒரு கட்சியால் பொறுப்புன்னா கொஞ்ச நாளைக்கு அதில் ஏதாவது மாற்றம் கொடுத்தா தான் அவங்க ஏதாவது புதுசாக சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம உட்காந்துருந்தாலும் நமக்கு பதவி வரப்போகுது, தூங்கினாலும் பதவி வரப்போகுதுன்னா நாட்டுக்கு நல்லதல்ல, அந்த கட்சிக்கு நல்லதல்ல. ஐஜேகேனுடைய உண்மையான தலைவன் இருக்குது, தொண்டர்கள் தெரியல. நான் தான் சொல்லிட்டேன், எல்லாரும் தலைவர்கள் தான். இந்திய ஜனநாயக கட்சி சேர்ந்த அத்தனை பேரும் உறுப்பினர் வேண்டாம், அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது. சேர்ந்தன்னைக்கே பொறுப்பு இருக்கு. சில கட்சி மாதிரி இல்லை, அப்படி இல்லை, நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கிளையில் இருந்து ஒன்றியம் அதுக்கு அதெல்லாம் எங்கள் பாலிசி இல்லை. எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் படையில், ஆனால் உண்மையான திறமையான நம்பிக்கை உள்ள குரூப் இருந்தால் 1ல் 10 இருந்தால் கூட வெற்றி பெற்று வந்துடுவோம். அந்த முயற்சியில் தான் நாங்கள் திண்ணை வரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து பத்திரிக்கை நடத்துகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி மீட்டிங் போடுறோம். அது மாதிரி எங்களுக்கே தோணணும், இந்த பகுதியில் இவ்வளோ பண்ணியிருக்கேன், அவனை ஏன் எம்எல்ஏ ஆகக்கூடாது. ஒரு கட்சி என்பது எல்லாத்துக்கும் எம்எல்ஏ கொடுத்துட முடியாது. ஒரு கட்சி என்பது எல்லாரும் எம்பி ஆயிட முடியாது. அதுக்கு கீழே உள்ளாட்சி தேர்தல் லட்சக்கணக்கான பொறுப்புகள் இருக்கு, லட்சக்கணக்கான பொறுப்புகள் இருக்கு. அதனால எல்லாம் செய்திருந்தால், இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது செய்திருந்தால் உங்களுக்கு எம்எல்ஏக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த கூட்டணியை பற்றி சொல்லி இருக்கிறீர்கள். இருக்கிற கூட்டணியே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 336 பேர் போட்டிருக்கீங்க. நீங்கள் விரும்புகிற மாதிரி அந்த கூட்டணியில் தான் நம்ம இருக்கிறோம். அதே நேரத்தில் எல்லா தலைவர்களும் எனக்கு தெரியும் என்பதற்காக அவர்கிட்ட போய் நான் நிற்க தயாராக இல்லை. ஆனால் இந்த கட்சி இப்போதுக்கு உங்களுக்கு தலைவர் பிடித்திருக்கிறார், கொள்கை பிடித்திருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து செயல்படுங்கள். நல்லவர்களுக்கு நிச்சயமாக தக்க இடம் சரியான நேரத்தில் கொடுக்கப்படும்.